Dear plus one commerce students, good morning. Let us continue the 20th chapter in the plus one commerce. International finance. International finance. In our previous session we discussed foreign direct investment. Today we shall discuss the advantages of foreign direct investments. அந்நிய நேரடி முதலீட்டினுடைய நன்மைகளை பார்க்க இருக்கிறோம். What are the advantages of FDI? Achieving higher growth in national income. Help in addressing balance of payment crisis. Faster economic development. Generating employment opportunities. Encouraging competition in host countries. Okay, we will discuss one by one. The first advantage is achieving higher growth in national income. தேசிய வருமானத்தை உயர்த்துதல். Developing countries get much needed capital through foreign direct investment to achieve higher rate of growth in national income. வளர்ந்து வரும் நாடுகள் தங்களோட தேசிய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு இந்த அந்நிய நேரடி முதலீடு பெரிதும் உதவியாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அதிகரித்து கொள்வதற்கு இந்த அந்நிய நேரடி முதலீடு பெரிதும் உதவியாக இருக்கிறது. Then the next advantage is helps in addressing balance of payment crisis. பாதகமான செலுத்து நிலையை தீர்த்தல். Foreign direct investment provides inflow of foreign exchange resources into a country. This helps the country to solve the adverse balance of payment position. அந்நிய நேரடி முதலீடு ஒரு நாட்டுக்கு அயல்நாட்டு செலவாணியை பெற்றுத்தருகிறது. அது அந்த நாட்டினுடைய பாதகமான அயல்நாட்டு செலுத்து நிலையை தீர்க்க உதவுகிறது. ஏற்றுமதி அதிகமாக ஆகிறதுக்கு, உற்பத்தி அதிகமாக ஆகிறதுக்கும், ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதன் மூலமாக பாதகமான செலுத்து நிலை தீர்க்கப்படுகிறது. ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துதல். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரிங்ஸ் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் along with it. These are crucial for achieving faster economic development of developing countries. அந்நிய நேரடி முதலீடு தொழில்நுட்பம், புதிய மேலாண்மை திறன், சந்தையிடுகை திறன், இதையெல்லாம் முதலீடு செய்யக்கூடிய நாட்டுக்கு கொண்டு வருகிறது. எந்த நாட்டில் தொழில் செய்கிறாங்களோ அந்த நாட்டிற்கு புதிய தொழில்நுட்பம், புதிய மேலாண்மை திறன், சந்தையிடுகை திறன் இதையெல்லாம் கொண்டு வருகிறது. இதெல்லாம் வளர்ந்து வரும் நாடுகளினுடைய பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகிறது. ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். Foreign direct investment generates a lot of employment opportunities in developing countries, especially in high skill areas. வளர்ந்து வரும் நாடுகளில் அந்நிய நேரடி முதலீடு உயர் திறன் தேவைப்படும் பணிகளில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்குகிறது.
அந்நிய நேரடி முதலீட்டின் மூலமாக உயர் திறன் தேவைப்படக்கூடிய நம்ம திறமை தேவைப்படக்கூடிய ஸ்கில்டு ஃபங்க்ஷன்ஸ் அந்த திறமையாக செய்ய வேண்டிய பணிகளில் நிறைய வேலைவாய்ப்புகளை இந்த அந்நிய நேரடி முதலீடு உருவாக்குது. பொதுவாகவே அந்நிய நேரடி முதலீடு நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும். என்கரேஜிங் காம்படிஷன் இன் ஹோஸ்ட் கண்ட்ரீஸ், வரவேற்கும் நாடுகளில் போட்டியை ஊக்குவித்தல். Entry of foreign direct investment into developing country promotes healthy competition therein. This leads to enterprise in developing countries operating efficiently and effectively in the market. Consumers get a variety of product of good quality at market determined price, which usually benefits the customers. அந்நிய நேரடி முதலீட்டின் மூலமாக வரவேற்கும் நாடுகளில் ஆரோக்கியமான போட்டி சூழல் உருவாகும் வாய்ப்பு இருக்குது. இதனால் வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் மிகுந்த செயல்திறனோடையும் ஆற்றலோடையும் செயல்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால் நுகர்வோருக்கு பலதரப்பட்ட பொருள்கள் உயர் தரத்துடன் நியாயமான விலையில் கிடைக்கிறதுக்கு வழி பிறக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.